லட்சு, சித்ரா நம்மளை விட்டு போயிட்டாமா? அப்பா, அம்மா உங்க கையில கொடி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்கப்புறமா மறைச்சு வச்சு காலம் முழுக்க நெஞ்சில பார்த்து சுமக்க முடியாது. உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வராதுன்னா ஒரே முகூர்த்தத்துல வச்சுக்கலாமே. என்ன சாமி, லட்சுமியும் தேனும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுறாங்க. அவங்களுக்குள்ள நிச்சயமா அந்த மாதிரி எண்ணெல்லாம் வராது. நாங்க வரவும் விட மாட்டோம். அப்போ அன்னைக்கே வச்சுக்கலாமே. சாமி, நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல சாமி. சம்பிரதாயத்தை அனுசரிக்க முடியாத இடத்துல அது ஈடுகட்ட பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. சீமந்தம் நடக்கிறப்ப தேன்மொழிக்கும் லட்சுமிக்கும் நடுவுல ஒரு திரைய போட்டுடுங்க போதும். சரி. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். ரொம்ப நல்லது. அப்ப நான் வரட்டுமா? வாங்க சாமி. சக்தி தான். பேப்பர் படிக்கிறத பார்த்தா கூட ஏதாவது சொல்வாரு. என்ன மூட்ல வராருன்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, அப்பா நல்ல வேளை ஒண்ணும் சொல்லல. டார்லிங் காவா? அது என்ன டார்லிங் கா? யாரு இந்த செக்கோலத்தி? யாருன்னு தெரியலையே. எடுக்கலாமா? டார்லிங் கான்னு வருது. யார் இந்த சிரிக்கின்னு தெரியலையே. ஒரு தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலனா விட்டுற வேண்டியதானே? திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அனுஷ்கா ஃபோன் அடிக்குது? இல்லையே. இல்ல, ரிங் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவும் கேட்கல. சரி, ஃபோன் எதுவும் வந்தா எடுக்காத. அடுத்து உங்க போனை நான் எடுக்க போறேன். உன்னை என்ன பண்றேன் பார்.
யாரு நீ? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா? ஃபோன் பண்ணி எடுக்கலனா வேலையில இருப்பாங்க தெரிய வேண்டாம். அப்புறம் என்ன அர்ஜென்ட் உனக்கு? இங்க பாரு, நான் அவர் பொண்டாட்டி தான் பேசுறேன். இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்த தேடி வந்து உதைப்பேன். எங்க அப்பா போலீஸ் கமிஷனருக்கு நெருங்கின சொந்தம். உன்னை உள்ள தூக்கி போட்டு நொறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், என்னடி வேணும் உனக்கு? சொல்றீ. ஹலோ. கட் பண்ணிட்டான். திட்டுன திட்டுல பயந்திருப்பா. இந்த திருட்டு சிறுக்கி யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே. என்ன திமிரு இவளுக்கு. இவ்ளோ திட்டுனதுக்கு அப்புறமும் திரும்ப ஃபோன் பண்றியா? இவ்ளோ தைரியம் எடுத்தா திரும்ப ஃபோன் பண்ற. உன்னை என்ன பண்ற பாரு. ஹலோ. ஏய், என் போனை யாரு உன்னை எடுக்க சொன்னது? அது குடுறே என் போனை. சொல்லு டார்லிங். போன் எடுத்ததா? நான் சொன்னனே, என் உதவாக்கற பொண்டாட்டி. அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ப்ளீஸ்டா செல்லம், கோவப்படாதன்னு சொல்றேன்ல. ஏய், நான் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. பாவி, இப்போ கோச்சுக்கிட்டா எப்படி? சரி கோவப்படாத ப்ளீஸ். நேர்ல வரேன் நானு. ஏதாவது பார்க்குக்கு போவோம், இல்ல கூட்டமே இல்லாத ஏதாவது தியேட்டருக்கு போவோம். ஐயோ ப்ளீஸ் டார்லிங். ஏய், போன் எடுக்காதன்னு சொன்னல. போன்ல யாருன்னு சொல்லுங்க. ஏய், அது என் பர்சனல். பொண்டாட்டி தெரியாம அப்படியே பர்சனல். ஏய், நான் இன்னும் உன்னை பொண்டாட்டியவே ஏத்துக்கல. அது ஏன் தப்பு இல்ல. நானே என் மனசு உங்களுக்கு எப்படி இல்லாம புரிய வச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வீட்ல இருக்க என்ன புரிஞ்சுக்க முடியல. வெளியில இருந்து எவ்வளவு ஃபோன் பண்ணா ஏன் இப்படி பதறீங்க? ஏய், போன்ல யார் பேசுனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க மூஞ்சில அசடு வழியுதே. அதெல்லாம் ஒண்ணும் வழியில. இங்க பாருங்க, எனக்கு மட்டும் துரோகம் பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது. அதையும் பாத்துருவோம். அப்ப எனக்கு துரோகம் பண்ணுவீங்களா? ஏய், இதுக்கெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ யாரோ நான் யாரோ, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இந்தா இத தொவை. சக்தி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரே. ஆனா எவ்வளவு ஒருத்தி ஃபோன் பண்றா. அதுவும் பேரு டார்லிங் கான ஸ்டோர் பண்ணிருக்காரு. யாரா இருக்கும்? ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதன்னு இவ வேற புதுசா முளைச்சிருக்கா. கண்டுபிடிக்கிறேன். லட்சுமா, எதையாவது பேசி உங்க மேல இருக்கிற மரியாதைய கெடுத்துக்காதீங்க மாமா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் லட்சு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. நீங்களே எதுக்கு அவசரப்பட்டு பதில் சொல்றீங்க? குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா லட்சு. ஜெனிஃபர் உயிரோட இருந்தப்போ இந்த குற்ற உணர்ச்சி எங்க போச்சு? நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன். உண்மையான காதலுக்கு நடுவுல ஒளிவு மறைவு இருக்காது. நீ என்ன விட்டு விலகிடுவங்கிற பயம் எதையும் பேச விடாம பண்ணிடுச்சு. ஆக மொத்தம் எல்லாருமே சேர்ந்து எனக்கு முன்னாடி தினம் தினம் நாடகம் ஆடி இருக்கீங்க. தோ இவனுக்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் எதுவுமே தெரியாம ஜெனிஃபரை சித்ரான்னு நினைச்சிருக்கேன். உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல ஜெனிஃபரை அவ புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு உங்ககிட்டயே நான் உதவி கேட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாளுங்கண்ணா. அம்மாடி லட்சு, உன் கோவம் நியாயமானதுதான். திரும்பவும் சொல்றேன் மாமா, நீங்க இதுல வராதீங்க. நான் மூணாவது மனுஷன் இல்லம்மா. இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன். எதிர்பாராம சந்தோஷ் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி இன்னைக்கு பெருசா வளர்ந்து உங்க 2 பேர் நிம்மதியும் காவு வாங்க காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு நான் மௌனமா இருக்க முடியாதும்மா. எத்தனை நாள் மௌனமா தானே மாமா இருந்தீங்க? 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 71 நாள் 72 நாள் 73 நாள்
இன்னைக்கு ஜெனிஃபர் உயிரோட இல்ல. அதனால என்ன சமாதானப்படுத்தினா போதும்னு துணிச்சலா பேசுறீங்க. இந்த துணிச்சல் ஜெனிஃபர் உயிரோட இருந்தப்போ எங்க போச்சு? சந்தோஷ் உங்க புள்ளங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க மாமா. ஆ, நான் மனசால உனக்கு துரோகம் பண்ணலன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல லட்சு. அதை நம்புற அளவுக்கு இன்னும் எனக்கு மனப்பக்குவம் வரல. நான் உன்னை இந்த வீட்ல ஒருத்தியா தானே நினைச்சேன். உனக்கு எடுத்த துரோகி யாருன்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட அடையாளம் காட்டாமையே போயிட்டியே. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீ போனதுக்கு அப்புறம் உத்தம மாதிரி வேஷம் போடுறவங்களோட உண்மையான உருவம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வேஷமும் கலைஞ்சிருக்கும். திரும்பவும் என்ன ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ள தள்ளிட்டு போயிட்டியே. என்ன தொடவோ என்கிட்ட பேசவோ உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் போறேன் தாத்தா. எங்கடா போற? அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா என்னை கொண்டு போய் சேர்க்கலான்னு ஏற்கனவே ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. எனக்கு அங்க போக வழி தெரியும். நான் போறேன். வசந்த், நீ எங்கேயும் போக வேணாம். எங்கேயும் அப்பா கூடவே இருந்துரு. நான் இருக்கிறது ஆன்ட்டிக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அவ கோவம்லாம் கொஞ்ச நாள் தான்டா, சரியா போயிடும். இங்கே இரு. ஆமா வசந்த், லட்சு என்ன சீக்கிரமா புரிஞ்சுப்பா. நீ இங்கே இரு. வா லட்சு. என்னம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை சுத்தமா மறந்துட்டியா? ஆமா தா, இப்பதான் லக்ஷ்மி ஞாபகப்படுத்தின. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இருக்கால? இருக்கா. லக்ஷ்மி, லக்ஷ்மி. இல்ல, கூப்பிட வேண்டாம். மேலதானே இருக்கா. ஆ, நானே போய் பார்த்துக்கிறேன். அப்புறம் லக்ஷ்மி, போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போ. உன் ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே ஓடிடாத. காதல விழாத. இவளுக்கு அவ முன்னாடி போய் நின்னாதான் சுயநினைவே வரும். என்ன பொண்ணுங்களோ என்ன ஃப்ரெண்ட்ஸோ. லட்சு, இவ என்னோட ஃப்ரெண்டு சித்ரா. சித்ரா ஒருத்தரை தேடி வந்திருக்கா. அவரை பார்த்து பேசுற வரைக்கும் இவளுக்கு ஒரு இடம் வேணும். என்ன சொல்ற நீ? சித்ராவை காதலிச்சு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அவனை கண்டுபிடிச்சு நியாயம் கேட்கறதுக்காக தான் இவங்க வந்திருக்கா. நான் வந்த நேரம் சகுனம் சரியா இருக்கு?
ஏய் சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இரு நீ அங்கே இரு, நான் வரேன். கால்ல குத்திரு போது. என்ன ஆச்சரியமா இருக்கு? வீடு தேடி வந்திருக்க? சும்மா வரமாட்டியே, ஏதாவது விசேஷம் இருக்கா? நிறைய இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எத்தனை மாசம்? 7வது மாசம். லட்சு, என்ன பண்ற? இப்படியா சேர் எடுப்ப? நான் பயந்துட்டேன். மாசமா இருக்கிற பொண்ணு நின்னா கஷ்டமா இருக்குமேனு தான் எடுத்து போட்டேன். முதல்ல உட்காரு. என்ன பாத்து. ஏன் இப்படி பண்ண? என்ன கேக்குற? ஜெனிஃபர் செத்துட்டா. அப்போ செத்தவ பேரு சித்ரா இல்ல, ஜெனிஃபர்னு உனக்கு தெரியும், அப்படிதானே? இப்ப சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அது வந்து லட்சு, நீ ஏன் ஜெனிஃபர் செத்ததை என்கிட்ட சொல்லல? அவ செத்துட்டா, எரிச்சாச்சு, அது முடிஞ்ச கதை. நான் உன்னை என் ஃப்ரெண்டா தானே நினைச்சேன். எனக்கு எதுக்கு நீ துரோகம் பண்ண? ஜெனிஃபரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் லட்சு. நான் பண்ணது துரோகம் இல்ல. அவ கொஞ்ச நாள் சந்தோஷ் பக்கத்துல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா, அதான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. உன் புருஷன் பக்கத்துல வாழணும்னு கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல விடட்டுமா? சொன்னதுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு எப்படி இருக்கும்? லட்சு, ஜெனிஃபர் சந்தோஷ் மேல உயிரையே வச்சிருந்தா. அவ சாவோட போராடிட்டு இருந்தா. நான் காரணம் கேட்டா நீ கதை சொல்ற. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. புதுசா ஏதாவது சொல்லு. ஏன்னா நீ சொல்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. எனக்கு தெரியாம என் புருஷனை வளைச்சு போட்டவளையும் அவ புள்ளையையும் என் வீட்லயே கொண்டு வந்து தங்க வச்சிட்டியே. இதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? உன்னை நம்பிதானே அவளை வீட்டுக்குள்ள விட்ட. இல்லனா திம்சு கட்ட மாதிரி இருந்த அவளை என் வீட்டு வாசப்படி ஏத்திருப்பனா? உயிருக்கு உயிரான தோழிக்கே உண்மையா இல்லனா நீ வேற யாருக்கடி உண்மையா இருப்ப? லட்சு ப்ளீஸ், கொஞ்சம் உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வை. நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்றேன். கோவத்தை நான் மூட்டை கட்டி வைக்கணும். ஆமா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாரு? வெற்றியா இல்ல உன் முன்னாள் காதலன் சக்தியா? லட்சு, கோவம் வருதா? ஏன் கோவத்தை மூட்டை கட்டி வைக்க சொல்ற? உள்ள ரொம்ப ஆழமா காயப்படுத்திட்ட. நீ குழந்தை பெத்துக்க இன்னும் 3 மாசம் இருக்குல்ல? நல்லபடியா குழந்தை பிறக்கும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதம். நான் கேட்ட ஒரு கேள்விக்கும் நீ நேர்மையா பதில் சொல்லல. குறைஞ்சபட்சம் உன் வாயை திறந்து உன் தப்ப கூட ஒத்துக்கல. நல்ல ஃப்ரெண்டு. இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன். வரட்டுமா? உன் குழந்தை பத்திரம். உட்காந்துக்கோ. உன் குழந்தை பத்திரம். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன்.
என்ன நீ உடனே கிளம்பிட்ட? லட்சுமி பாத்தியா? வர்ற வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு சீமந்த வச்சிருக்கோம். சொன்னாளா? இல்லையே. ஐய், பொய் சொல்லாத. உன்கிட்ட சொல்லாம இருப்பாளா? மறக்காம வந்துடணும் என்ன? ம், நிச்சயமா வந்துடுறேன். இனிமே அவன் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் கூடவே இருப்பேன். போதுமா அத்தை? அது போதும், மறந்துடாத. எதையும் மறக்க மாட்டேன். வரட்டுமா அத்தை?